ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது, தட் இஸ் பிக்சர் இன் பிக்சர் மோட். இந்த பிக்சர் இன் பிக்சர் மோடில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக யூடியூப்பில் இருக்கிற இந்த வீடியோ, இந்த ஸ்க்ரீன் இது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம், ரைட்? பட் பிக்சர் இன் பிக்சர் மோடில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் ஐக்கான் இருக்கும். மவுஸை கொண்டு போனீங்கனாலே இப்படி டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயின் ஸ்க்ரீன்லேருந்து இந்த சின்ன ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகிடும். இதை நீங்கள் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் டு யுவர் நீட். பார்க்குறீங்க இல்லையா? இதுக்கும் சர்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இன்னும் அட்வான்டேஜ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிக்சர் இன் பிக்சர் மோட்ஸ் ரீசெண்டாக ஃபயர்ஃபாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. யூஸிங் தட் ஃபீச்சர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஆட் ப்ளே ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள், இப்போ நான் அதர் வீடியோஸ் டேப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ எல்லாம் நீங்கள் மதியம் டைம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அனிமல் வீடியோஸ்லாம் பார்ப்போம் மோஸ்ட்லி, ஆர் ஃபியூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி பிக்சர் இன் பிக்சர் மோடை யூஸ் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் நிறைய அனிமல் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். லைக் திஸ். நான் உங்களுக்கு மொத்தமாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்க்ரீனை நான் அப்படி வச்சிட்றேன். நவசி இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. நான் சவுண்டு ப்ளே பண்ணல, பிகாஸ் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்காது. சப்போஸ் சவுண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா 4 வீடியோட சவுண்டும் வந்து உங்களுக்கு இன்ட்ரப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு, சில அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும், ஒன்று ஆன் பண்ணி வச்சுட்டு மீதியை வந்துட்டு நீங்கள் அப்படி இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேட் வீடியோ தான் நல்லா பிடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் இப்படி நல்லா பெருசாக்கி வச்சுக்கலாம். தென் மற்ற வீடியோஸை இப்படி பிக்சர் இன் பிக்சருக்குள்ளே கூட வைக்கலாம். எஸ், look at these cute cats. எஸ், ஸோ யூ கேன் யூஸ் இட் டு யுவர் அட்வான்டேஜ். இதில் இது மட்டும்தான், அனிமல் வீடியோஸ் மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து வீடியோ எடிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து 2-3 ஸ்க்ரீன் தேவை, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு. ஸோ அது எல்லாேருக்கும் அந்த ரிசோர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணி, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பிசி இஸ் வெரி ஸ்லோ. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அட் அ டைம் பார்த்துட்டு எது வந்துட்டு முன்னாடி இருக்கணும், மெயின் ஃப்ரேம் இருக்கணும், எந்த சீக்வன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரியாரிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் தே டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் டைம். அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணும் போது தான் வந்து உங்களுக்கு தெரியும் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஃபீச்சர். உங்களுக்கு இதில் ஏதாவது வந்துட்டு கிளாரிட்டி வேணும் in the sense, you can post it in comments. And also do like this video in case you want it to recommend to your friends, family members and others. Thank you.